அன்பார்ந்தவர்களே, நிழல்களை நிஜங்களாக நினைத்து நிலை தடுமாறுவது நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளாகி மாறி வருகின்றன. இதற்கு அடிப்படை காரணம் நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நம்பிக்கை இல்லாததான் என்று என்னால் கருத முடிகிறது. இதனால் மனித மன உணர்வுகளும் உறவுகளும் ஊனமாகின்றன. குறிப்பாக இளைஞர்களின் குழந்தைகளின் மனதிலே ஆக்கப்பூர்வமான ஊக்கத்தை தர தவறிவிடுகின்றன. இந்த மன சிதைவுகளோடு சாதனை என்பது வெறும் கனவே. நமது மன ஊனங்களை சரி செய்ய, நமது கனவுகளை நனவாக்க உன்னால் முடியும் என்ற இந்த குட்டி படங்களின் முதல் தொகுப்பு உங்களுக்கு உதவும் என நம்பி, இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏன் ஆசிரியர்களுக்கும் கூட பயன் பெறும் வகையில் தொன்போஸ்கோ வழிகாட்டி மையமும் தொன்போஸ்கோ சமூக தொடர்பு கல்வி மையமும் இணைந்து தயாரித்து உங்களுக்காக வழங்குகின்றது. நீங்கள் பார்க்க போகும் கதாபாத்திரங்கள் கற்பனை அல்ல. ஒவ்வொரு தட்டிலும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடும் நிஜங்கள். உன்னால் முடியும் கண்டு ரசிக்க மட்டுமல்ல, உங்கள் மனதிலே என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கவும், நீங்கள் சாதனைகள் படைக்கவும் நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கின்றோம். அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லைங்க. கடவுளை குத்த சொல்லி புண்ணியம் இல்லம்மா. இந்த வயசான காலத்துல நமக்கு உதவியா இருந்த ஒத்த பொண்ணோட ஒரு கையை ஆண்டவன் பறிச்சுட்டானே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப எதுக்கு அழுவுறீங்க? அப்பா அப்பா, எனக்கு 2 கையும் இருக்கு. இந்தா இருக்கு நெஜ கை, என் நெஞ்சில இருக்கு நம்பிக்கை. நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். வரட்டுமாப்பா? வரேம்மா. பார்த்து போயிட்டு வாமா. அம்மா நான் போட. சார், 2 கண்ணு தெரியாது சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். சார் 2 கண்ணு பார்வை இல்லாதவன் சார். சார் ப்ளீஸ் உதவி பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஐயா உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார்.
சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. என்னது, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சா? சார், இது வச்சுங்க சார். வேணாம். நீங்க யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டீங்கன்னு உங்க 3 நாள் பட்னியை சொல்லுது சார். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன காப்பாத்திக்க முடியும் சார். வாங்கிக்கங்க சார். ஒரு பிரதர் செய்த உதவியா நினைச்சு வாங்கிக்கங்க. மனிதநேயம் எங்கே இருக்கிறது? இதோ மனிதநேயம். மனிதநேயம் இன்னும் மடியவில்லை என்பதற்கு கண்கண்ட சாட்சி. நம் மனதில் இன்னும் மனிதநேயத்தை மறக்காமல் இருக்கிறோமா? அவரவர் வாழ்க்கையும் அவலமாயிருக்கையில் அடுத்தவர் துயரம் தெரிவதில்லை. அடுத்தவர் துன்பத்தில் இதயம் உருகினால் மனித நேயத்திற்கு மரணமில்லை. அரசே 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 அரசே. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? எதுக்கு கண்ணுங்களா இப்படி கத்துறீங்க? எங்க விதி நாங்க படிச்சிருக்கோம், அரசாங்கத்துல வேலை கொடுங்கன்னு கேக்குறோம். அதான் இப்படி நாங்க கத்திட்டு இருக்கோம். கத்தி கத்தி தொண்டை வத்தி போச்சு. சரி சரி, நீயாச்சும் டீ குடிச்சிட்டு போ. இப்போ உன்னை காசு கேட்டேன்னா, எனக்கு 2 கை இருக்கு, கால் இருக்கு. உங்களை மாதிரி நான் வேலை கேட்க மாட்டேன், வேலை செய்வேன். 18 வீட்டு வாசல் கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு வரேன். நானே சுயமாக சம்பாதிக்கிறதுனால கவர்மெண்ட்ல கொடுக்குற உதவித்தொகை கூட வாங்குறதில்ல. இப்படி கூச்சல் போடுறத விட்டுட்டு சொந்த கல்ல நிக்க பாருங்கடா கண்ணுங்களா. பாட்டி சொன்ன சொல்லு சூப்பர்டா. நம்மலாம் படிச்சதே எதுக்குடா? வேலைக்காகவும் சலுகைக்காகவும் அரசை கேட்பது மூடத்தனம். தேவைக்கேற்பவும் திறமைக்கேற்பவும் சுயதொழில் செய்தால் மூலதனம்.
நாங்கள் மேலே மேலே அழுக்கு பண்ணுறோம், நீ மறுபடியும் மறுபடியும் துடைக்கிற. அழுக்கு பண்ணுற எங்கள் மேலே உனக்கு கோபமே வரலையா? வரலையே. ஏன்? நீங்கள் மேலும் மேலும் அழுக்கு பண்ணுறதுனால தான் எனக்கு மேலும் மேலும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்குது. உங்கள் மேலே எனக்கு எப்படிங்க சார் கோபம் வரும்? உண்மையை சொல்லணும்னா உங்களெல்லாம் நான் நன்றியோடு பார்க்குறேன். அந்த அம்மாவோட அருளால் நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொடுத்த வெளியே பாட்டி உட்காருங்க. பாட்டி பாட்டி உட்காருங்க. வேண்டாம் தம்பி, நீ உட்காரு, பரவாயில்ல. இல்ல பாட்டி, வேண்டாம்ப்பா, உட்காருங்க. பைய தூக்கிட்டு வந்திருக்கல, நீ உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொன்னா பாட்டி, கேளுப்பா. நீங்க பெரியவங்க. அட, பரவாயில்ல உட்காருங்க பாட்டி. தம்பி, பாட்டி வேணான்னு சொன்னாலும் பிடிவாதமாக பிடிச்சி உட்கார வச்சுட்டியே, எப்படி? எங்கள் அப்பா என்னை பஸ்ஸில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது யாராவது பெரியவங்களை பார்த்தா உட்கார வைப்பார். அதே தான் நானும் செஞ்சேன். பாட்டி என்னோட பெரியவங்க, அதனால தான் உட்கார வச்சேன். பரவாயில்லையே. பிறக்கும் போதே நல்ல குணங்கள் தானே வருவதில்லை. பெற்றோர் வளர்க்கும் விதத்தில் வாழும் விதத்தில் குணங்களும் வளர்வது உண்மை.
வயசு பிள்ளையா நெஞ்ச நிமித்திக்கிட்டு போகாம கைத்தடி மாதிரி வளைஞ்சுக்கிட்டு எங்கடா போற? என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? உடம்புக்கு முடியல, அதான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். எனக்கும் வயசு 70 ஆச்சு. என் வயசுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. சும்மா பூர்டா விடாத. ஏன் உனக்கு எந்த நோயும் வந்ததே இல்லையா? சத்தியமா வந்ததே இல்லை. அதான் எப்படிங்கிறேன். இப்ப பாக்குறியே இப்படிதான். எப்படி? தலையில முண்டாசும் இடையில துண்டும் கையில மம்புட்டி இருக்கிறதுனாலயா? அதெல்லாம் முட்டா பயமான. தினமும் கடுமையா உழைக்கிறேன், வேர்வை சிந்துறேன், தன்னால பசி எடுக்குது, வயிறார சாப்பிடுறேன், அதனாலதான் நிம்மதியா தூங்குறேன். அதனால எனக்கு எந்த வியாதி வந்ததே இல்லை. நீ அது மாதிரி தினமும் உழைக்கிறியா? இல்லையே. அப்படின்னா உனக்கு மட்டும் இல்ல, உன்னை போல உள்ள எல்லாத்துக்கும் நோய் வரும். போய் சேரு, போ போ. உழைக்கும் கைகளில் வலுவிருக்கு, உடலிலும் மனதிலும் தெம்பிருக்கு. ஓய்ந்து படுத்தால் நோய் இருக்கு, உழைப்பதில் என்றும் உயர்விருக்கு. அண்ணே, இந்த புக்கை கொஞ்சம் பைண்ட் பண்ணி தாங்கண்ணே. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சரிண்ணே. தரேன். பஷீர் வாங்கண்ணே. எங்கள் அப்பா வாங்கின ஃபோனு. எங்கள் அப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. மக்கர் பண்ணது கொஞ்சம் சரி பண்ணி கூட. பண்ணி தந்துடுறேண்ணே. இப்படி உட்காருங்கண்ணே, உட்காருங்க. என்ன பஷீர்? சர்வீஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்கண்ணே. சரி சரி, பார்த்து பண்ணு. சரியா பார்த்து பண்ணுப்பா. இந்தாங்கண்ணே, சரியாயிடுச்சு. பஷீர், இன்னொன்று கேட்குறேன். என்னண்ணே? தப்பாக எடுத்துக்க மாட்டியா? சொல்லுங்கண்ணா. இல்லை, புக் பைண்டிங் பண்ணுற. ஆமாம். கொடை ரிப்பேர் பண்ணுற. சரி. ஃபோன் பூத்து வச்சுருக்கிற, டெலிஃபோன் ரிப்பேர் பண்ணுற. ரைட்டு. உண்மையிலே உனக்கு இந்த வேலைலாம் தெரியுமா? இதில் என்ன சந்தேகம்? சத்தியமாக எல்லா வேலையும் தெரியுண்ணா. பஷீர், 2 காலம் ஊனமான உன்னால சரி எப்படி இத்தனை தொழிலும் கற்றுக்க முடிஞ்சிச்சு? இது என்னென்ன பெரிய அதிசயம்? 2 கை இல்லாதவன் வாயால் படம் வரையும் போது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா அண்ணே? அண்ணன், எனக்கு பொண்டாட்டி, 2 பிள்ளைங்க, இன்னைக்கு யாருக்கிட்டையும் கையேந்தாம வயிறார சாப்பிடுதுன்னா என்கிட்ட இருக்கிற கைத்தொழில்னால் தானே. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலை ஒத்துக்கொள். ஒத்துக்கிறேன்பா, ஒத்துக்கிறேன்பா. வரேன்பா.
சரிண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. என்னப்பா? இந்த தொழில் மட்டும் இல்லை, பத்த மடப்பாயும் பக்காவா நெஞ்சு கொடுப்பண்ணா. நீ என்னப்பா? ஊனம் என்பது உடலால் இருக்கலாம், உள்ளம் துணிந்தால் உலகில் சிறக்கலாம். சிறுதொழிலாயினும் ஒரு தொழில் தெரிந்தால் சிகரம் தொடலாம் கைத்தொழிலா. சத்யா, சத்யா, வாப்பா ஜீவா. சத்யா, ஜீவா வந்திருக்கு பாரு. காஃபி சாப்பிட்றியாப்பா? சாப்பிட்டு வந்துட்டம்மா, பரவாயில்ல, சத்யா வரட்டும். அப்படியா? சத்யா, சத்யா, வரமா. சீக்கிரம் வாப்பா. ஹாய் ஜீவா. ஹாய் சத்யா. சத்யா, டைம் ஆகுது, சீக்கிரமா போகலாம். எங்க? டெய்லர் கடைக்கு தான். டெய்லர் கடைக்கா? எதுக்குப்பா? 2 கிலோ மட்டன் வாங்க. என்னம்மா, டெய்லர் கடைக்கு எதுக்கு போவாங்க? துணி தைக்கதா? அதுக்கு தாம்மா போகிறோம். எதுக்குப்பா சத்யா? அம்மா, என்னம்மா இப்படி கேட்டீங்க? நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்போ புது துணி எடுத்தாலும் எனக்கும் சேர்த்து எடுப்பான். நானும் அப்படி தான். வாரம் கிறிஸ்மஸ் புது துணி எடுக்க போயிருந்தேன், அவனுக்கும் சேர்த்து எடுத்தேன். அதாம்மா கூட்டு போகலான்னு வந்தேன். நல்ல பிள்ளைங்கப்பா. தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் முழுக்க ஒன்னா தான் இருக்கீங்க. அம்மா, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே கண் வச்சிடாதீங்கம்மா. அம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. வரம்மா. சரி. ஏய், நான் ஓட்டுறேன்டா. ஓகே ஓகே. ஐயோ, அம்மா, ஐயோ, சத்யா, 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 ஏய் சத்யா, ஐயோ, என்னடாச்சு சத்யா? கண்ணு, என்னடாச்சு சத்யா? சத்யா, கண்ணு, சத்யா, கண்ணு, என்ன சத்யா? என்னாச்சு சத்யா? ஐயோ சத்யா, சத்யா, ஐயோ சத்யா, என்னாச்சு சத்யா? சத்யா, அதை எடுமா. ஒன் மோர். எஸ்தர், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் சொன்ன டேப்லெட்ஸ் மறக்காமல் கொடுங்க. 3 hours ஒன்ஸ் ட்ரிப்ஸ் மறக்காமல் ஏற்றுங்க. ஹலோ. ஹலோ அம்மா, நான் ஜீவா பேசுகிறேம்மா. சொல்லுப்பா, நான் அம்மா தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? அம்மா, தயவுசெய்து நீங்கள் சுகம் கிளினிக்கு வாங்கம்மா. ஏன்பா, எதுக்கு சொல்லுப்பா. அம்மா, நானும் சத்யாவும் போயிட்டே இருந்தோம்மா. ஒரு லாரி மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுமா. ஆக்சிடென்ட்டா? சத்யாவுக்கு. சத்யாவுக்கு என்ன என்னாச்சு சொல்லுப்பா. சத்யாவுக்கு 2 கண்ணும் போச்சுமா.
அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேம்மா. டாக்டர், அவன் என் நண்பன் டாக்டர். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல டாக்டர். 2 கண்ணு இல்லாமல் அவன் எப்படி டாக்டர் பார்ப்பான்? டாக்டர், நீங்கள் ஏதாவது பண்ணணும் டாக்டர். திரும்பி அவன் அந்த உலகத்தை பார்க்கணும் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். என்னால் முடியும் டாக்டர், என் ஒரு கண்ணை எடுத்து அவனுக்கு கொடுத்துடலாம் டாக்டர். பைத்தியக்காரத்தனமாக பேசாத டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். உன் ஃப்ரெண்டுக்காக உன் ஒரு கண்ணை கொடுக்குறேங்கிறியே, ரியலி யூ ஆர் கிரேட். டாக்டர், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்க. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். உங்கள் மொத்த நன்றிக்கும் உரியவர் இந்த ஜீவா தாங்க. ஜீவாவா? உங்கள் 2 கண்ணும் போன பிறகு நீங்கள் எப்படியும் பார்க்கணுன்னு தான் கண்ணை கொடுத்தவர் இந்த ஜீவா தான். ஜீவா 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 ரொம்ப நன்றிப்பா. அம்மா, நன்றி சொல்லி என்னை அண்ணியன் ஆக்காதீங்கம்மா. எப்போவுமே நான் பாதி அவன் பாதி. நாங்கள் 2 பேருமே ஒட்டி பிறக்காத ரெட்டை குழந்தைங்கம்மா. ஜீவா ஜீவா ஜீவா. வாழும்போதே வள்ளலாயிருக்க வசதி இருக்க தேவையில்லை. உன்னால் முடிந்தால் உயிரைத் தவிர எதுவும் தரலாம். அன்புக்கு என்றும் எல்லை இல்லை. உயிர் காக்க உதவுங்கள். MS அப்துல் ரகுமான், வயது 5, என்பவருக்கு இருதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக ரூபாய் 2 லட்சம் தேவைப்படும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவரின் அறுவை சிகிச்சைக்கு தாராளமாக உதவும்படி வேண்டுகிறோம். சார் சார். என்னப்பா, இங்க வா. உனக்கு என்ன வேணும்? சார், இந்த தம்பிக்கு இதே ஆப்ரேஷனா, அதனால உதவுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கான் சார். எங்க அப்பா எனக்கு கொடுத்த காசை செலவு பண்ணாம சேர்த்து வச்சேன். 30 ரூபாய் இருக்கு. இந்த 30 ரூபாய இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க சார். ஏன் சார், பணம் கம்மியாக இருந்தால் அனுப்ப மாட்டீங்களா? எப்படியாவது அந்த தம்பி போட்டா போதும் சார். நிச்சயமா. உன்னை போல மனசு உள்ளவங்க பொழைக்கணும்னு நினைச்சாலே கண்டிப்பா பொழைச்சிக்குவான். அப்புறமா நிறைய சேர்த்து கொடுக்குறேன் சார். இப்போ இதை மட்டும் அனுப்புங்க சார். உட்காருப்பா. உன் பேர் என்னப்பா? ஜெயசுதாஸ் சார். உதவும் பொருளோ சிறிதாயிருக்கலாம், உள்ளம் என்றும் உயர்வாயிருந்தால்
எல்லாம் உலகில் இனிதாய் நடக்கலாம். எந்த கோள்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த பூமிக்கு மட்டுமே உண்டு. உயிரினங்கள் உயிர் வாழ ஏற்றவாறு தட்பமும் வெப்பமும் அமைந்த அற்புதமான அதிசயமான கோள். அண்டவெளிக்கு எல்லையே இல்லாதது, பறந்து விரிந்தது. எப்படி மாற்றினாலும் தலை நிமிரும், எதையும் கருக்கிவிடும் வல்லமை கொண்டது. ஆனால் தான் மட்டும் கருகாது. நீரின்றி அமையாது உலகு என்ற முக்கியத்துவம் பெற்றது. பூமியின் முக்கால் பாகத்தை தன்னிலே நிறைத்துக் கொண்டு எல்லோரையும் சுவாசிக்கச் செய்வது. இது நமக்கு வெளிச்சம் கொடுக்கும் திரியில்லா தீவிளக்கு. உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் சக்தி தரும் அற்புத கோலம். இது நமக்காக இயற்கை ஏற்றி வைத்த இரவு விளக்கு. அதில் காலடி வைத்ததால் கர்வம் கொள்ளாது. இது வெளிச்சம் தர மறுத்தால் உலகம் முழுமைக்கும் ஒரே விளக்கை நம்மால் ஏற்ற முடியுமா? மனித உயிர்களை பார்த்து கண் சிமிட்டும் மின்மினிகள். எல்லா உயிர்களுக்கும் கிடைத்த ஜீவ திரவம். இன்னும் நம் அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத அண்டத்தின் கோள்கள் எத்தனையோ. இவைகளின் கூட்டு கலவையே இந்த பிரபஞ்சம். யார் கடவுள், எங்கே கடவுள், ஏன் கடவுள் என்று கேள்வி கேட்கும் நமக்கு சில கேள்விகள். இவை அனைத்தையும் கொடுத்தது யார் அல்லது எது? மனிதனே. கடலின் பேரலையை உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்கள் கைகளால் தடுக்க முடியுமா? இந்த காற்றின் சீற்றத்தை உங்களால் நிறுத்த முடியுமா? உலகம் முழுமைக்கும் உங்களால் குடைபிடிக்க முடியுமா? இந்த பிளவுகளை உங்களால் ஒட்ட வைக்க முடியுமா? மனிதர்களே, நீரை கையால் கிள்ள முடியுமா? இருளை கையால் தள்ள முடியுமா? இதோ இங்கே ஓங்கி வளர்ந்து உயர்ந்து நிற்கிறதே, இவைகளுக்கு உங்களில் விதை போட்டது யார்? நீர் ஊற்றியது யார்? சொல்ல முடியுமா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணையும் இயற்கையின் நியதியின் பாதையில் பயணம் செய்கிறது. அந்த இயற்கை பயணத்தின் பாதைகள் பாதை மாறினால் நீருக்காக தத்தளித்தவர்கள் இப்போது நீரிலே தத்தளிக்கிறார்கள். மனிதனே, உனக்கிருக்கும் எந்த சக்தியை விடவும் உன் சக்தியை விஞ்சும் சக்தி இருப்பதாக நீ நினைக்கிறாயா? இயற்கையின் சக்தியே இறைவன். அந்த இறைவனை பணிந்தால் உலகம் செழிக்கும். என்னடி ஐஸ் வாங்க கஷ்டமா? என்கிட்ட காசு எது? அப்பா விட்டு வாங்கி தரேன். என்ன எனக்கு இப்பயே வேணுமா? சொன்ன கேட்க மாட்டியா? மாமா இப்பயே கொடுங்கம்மா.
அப்பா வந்துட்டார் பாரு. ஐ அப்பா வந்துட்டாங்க. அப்பா சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம், நீங்க போய் சாப்பிடுங்கப்பா. ஐ நான் ஆட்டோல உட்கார போறேன். நான் தான் உட்காருவேன். என்னங்க சாப்பாடு போடட்டுமா? முதல்ல சாப்பாடை போடுமா. சீ போட, நான் ஆட்டோல போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன். நான் தான் உட்காருவேன். தள்ளி போடா. போடா, நான் தான் உட்காருவேன். நீ தள்ளி போடா. பையடா. வா வா அப்பா கிட்ட போய் கொடுப்போம். அப்பா இந்த பையன் நம்ம ஆட்டோல இருந்ததுப்பா. அடடா, யாரோ பேசஞ்சர் தவற விட்டு போயிருக்காங்களே. இங்க கொண்டாங்க. என்னங்க? என்னம்மா? பை நிறைய பணங்க. என்னது பணமா? யார் வீட்டு பணமோ எதுக்கு வச்சிருக்காங்களோ? இப்போ என்ன செய்யலாம்? என்னங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்போ நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கோம், பணம் நிறைய தேவைப்படுது. ஆனால் ஆட்டோ ஓட்டி அமைதியாக பழக்கலாங்க. அனாமத்தா வந்த பணம் நமக்கு வேண்டாங்க. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதி. போங்க. எனக்கும் அப்போ தான் நிம்மதி. சீக்கிரம் போங்க. போயிட்டு வரமா. சரி வாங்க நம்ம போலாம், அப்பா வந்துருவாரு. வா. பணத்தை ஒப்படைச்சிட்டீங்களா? ஒப்படைச்சிட்டம்மா. என்னங்க இது? நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. பணத்தை பறி கொடுத்த அம்மா பணம் கிடைச்ச சந்தோஷத்திலையும் போலீஸ் கமிஷனர் என் நேர்மையை பாராட்டியும் அதுக்கு கொடுத்த பணம் தான்மா இது. இது உங்க நேர்மைக்கு கிடைச்ச பரிசுங்க. நம்ம நேர்மைக்கு. அடுத்தவர் பொருளை எடுத்திட நினைப்பது அவமானம். தவறிய பொருளை தனதென்று கொள்ளாமல் உரியவரிடத்தில் உடனே சேர்த்தால் வெகுமானம். வேடந்தாங்கல் அது பறவைகளின் ஐநா சபை. பல நிற பறவைகள் ஒரு மனதோடு நடத்தும் உன்னத மாநாடு. ஏ மனிதனே, வேடந்தாங்கலுக்கு வா, பறவைகளை பார், அதன் இதயங்களை பிச்சைகள். ஏனென்றால் ஒற்றுமையை பற்றி நீ கற்றுக்கொள்ள எந்த பறவையும் வெளிநாடு செல்ல விசா வாங்குவது இல்லை.
மனிதனைத் தவிர. ஏ மனிதனே, வேடந்தாங்களுக்கு வா, வேடனாக அல்ல, வேடம் தாங்கியும் அல்ல. வேடந்தாங்களுக்கு வா, பறவைகளை படம் பிடிக்க பாடம் பண்ண அல்ல. மனிதா, உங்களில் மட்டுமே உண்டு மதச்சண்டை, ஜாதிச் சண்டை, மொழிச்சண்டை, இனச்சண்டை, பணச்சண்டை. ஆனால் பறவைகளில் மனிதா, மனிதர்களை மனிதர்களே சிறை வைப்பது நீங்களே. சுதந்திர வானில் சிறகடிக்கும் பறவைகளை பிடித்து அழகு பார்க்க அதையும் சிறை வைக்கிறாய். நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், இது உனக்கு கைவந்த கலை. பறவைகள் உணவுக்காக விதைப்பதும் இல்லை, விளைவிப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் நீ பக்கத்தில் இருப்பவன் பட்டினியாயிருந்தாலும் பதுக்கும் பாவத்தை செய்கிறாய். இதற்கெல்லாம் காரணம், பறவைகள் இறைவனை நம்பின, வானிற்கே எம்பின. ஆனால் நீ இறைவனை மறந்தாய், உன்னை நம்புகிறாய், அதனால் வாழ்வில் வெம்புகிறாய். இப்போது சொல், ஆறறிவு யாருக்கு?